வணக்கம். உங்கள் கையில் ஒரு தங்க கிரீடம் கொடுத்துட்டு அந்த தங்க கிரீடமில் வெள்ளியை கலப்படம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த கிரீடத்துக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது, எந்த சேதமும் ஆகக்கூடாது. கிரீடம் அப்படியே இருக்கணும், ஆனால் அது உள்ள வெள்ளி மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ப்ராப்ளமை ஆர்கிமெடிஸ் எப்படி சால்வ் பண்ணார், எப்படி தீர்வு கண்டுபிடிச்சார்னு இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு ராஜா, ஒரு தங்க கிரீடம், ஒரு வதந்தி, ஒரு கண்டுபிடிப்பு. இதுதாங்க கதையோட சுருக்கம். ஒரு நாட்டு மன்னர் யுத்தத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு. உடனே அதை கொண்டாடுற விதமாக அவர் வழிபடுற தெய்வத்துக்கு சுத்தமான தங்கத்தில் கிரீடம் செஞ்சு வைக்கிறதா முடிவு பண்ணார். அதுக்கு ஒரு நல்ல நாளும் பார்த்து விழா ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஒரு பொற்கொள்ளர் கிட்ட தங்க கட்டியை கொடுத்து கிரீடம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த பொற்கொள்ளரும் ஒரு அழகான தங்க கிரீடம் செஞ்சு ராஜா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான கூலியை வாங்கிட்டு போயிட்டார். போனதுக்கப்புறமா அந்த நாட்டில் ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொற்கொள்ளர் சுத்தமான தங்கத்தில் அந்த கிரீடமாக பண்ணலை, அதில் வெள்ளியை கலப்படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வதந்தி பரவிட்டுருக்கு. இந்த வதந்தி ராஜா காதுக்கும் சேர்ந்துச்சு. உடனே அந்த ராஜா இந்த வதந்தி உண்மையா பொய்யா அப்படின்னு தீர விசாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணார். அவர் நாட்டில் இருக்கிற வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு எப்படியாவது இந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரீடத்தில் இருக்கிறது சுத்தமான தங்கமா இல்லை வெள்ளி கலப்படம் பண்ணியிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். அந்த கிரீடத்துக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறார். அந்த வதந்தி உண்மையாச்சுன்னா அந்த பொற்கொள்ளருக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இந்த பொறுப்பை ஆர்கிமெடிஸ் கிட்ட கொடுத்துட்டார். இப்போ ஆர்கிமெடிஸ் கண்டுபிடிக்கணும் இந்த கிரீடத்தில் வெள்ளி கலப்படம் இருக்கா இல்லையான்னு. ஆர்கிமெடிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல தங்கம் வெள்ளி ரெண்டுக்கும் கலர் வித்தியாசம் இருக்கும். தங்கம் கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரியும் வெள்ளி வெள்ளையாகவும் இருக்கும். கிரீடம் வெளியில் ஃபுல்லாக கோல்டன் கோட்டடாக தான் இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ கலர் வச்சு வித்தியாசம் சொல்ல முடியல. அடுத்து வெயிட் பார்க்குறாங்க. அந்த ராஜா கொடுத்த தங்க கட்டி எவ்வளோ வெயிட்டில் இருந்துச்சோ அதே வெயிட்டில் தான் இந்த கிரீடமும் இருக்குது. ஸோ வெயிட் வச்சு வித்தியாசம் சொல்ல முடியல. இப்போ 1 கிலோ தங்கம் கொடுத்துருந்தாருன்னா இப்போ பொற்கொள்ளர் கொடுத்த கிரீடமும் 1 கிலோவில் இருக்குது. ஸோ வெயிட் வச்சும் ஆர்கிமெடிஸால் கண்டுபிடிக்க முடியலை. மூணாவதாக என்ன வழின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தங்கம் வெள்ளிக்கு உள்ள டென்சிட்டி வித்தியாசம் வச்சு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார். தங்கம்க்கு டென்சிட்டி அடர்த்தி ஜாஸ்தி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ 1 கிலோ தங்க கட்டி 1 கிலோ வெள்ளி கட்டி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தங்க கட்டி சின்னதாக இருக்கும் அளவில், வெள்ளி கட்டி பெருசாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பொற்கொள்ளர் 1 கிலோ தங்க கட்டியில் 1/2 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு 1/2 கிலோ வெள்ளி சேர்த்துருக்காருன்னு வச்சுக்கலாம். வச்சுருந்தாருன்னா அந்த கலப்படம் பண்ண கட்டி ராஜா கொடுத்த தங்க கட்டியை விட அளவில் பெருசாக இருக்கும், சைஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த வால்யூம் வச்சு தான் ஆர்கிமெடிஸ் முடிவு பண்ணிட்டார் கிரீடம் கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு. கலப்படம் பண்ண கிரீடம் சுத்தமான தங்கத்தில் கிரீடம் செஞ்சுருந்தாருன்னா அதை விட கலப்படம் பண்ண கிரீடம் பெருசாக இருந்திருக்கும் அளவில்.
இப்போ ஒரு ரெகுலரான ஷேப்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலிண்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பியர், ஒரு கோன், இந்த மாதிரி ஒரு பொருள்னா அதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இப்போ கிரீடம் வந்து ஒரு இர்ரெகுலரான ஷேப். அந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்க்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு பொருளுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆர்க்கிமெடிஸ் பல நாளாக யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு ஒரு நாள் குளிக்க போகிறப்ப டப்பு உள்ள போய் குளிக்கிறதுக்கு இறங்கியிருக்கார். ஆர்க்கிமெடிஸ் தண்ணிக்குள்ளே குதித்ததும் தண்ணி மேலே வந்திருக்கு. உடனே அவருக்கு ஸ்பார்க் தட்டிடுச்சு. என்னன்னா, இப்போ ஆர்க்கிமெடிஸ் ஒரு இர்ரெகுலரான பொருள்னு வச்சுக்கலாம். அவர் தண்ணிக்குள்ளே குதிக்கிறார். தண்ணி மேலே வெளியில் வந்துடுச்சு. ஸோ அவர் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்காரோ அதே அளவு தண்ணி டப்பை விட்டு வெளியில் வந்துடுச்சு. இதுதான் அவர் அந்த டைம் ரியலைஸ் பண்ணிட்டார். ஸோ ஒரு இர்ரெகுலரான பொருளுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அந்த பொருளை தண்ணிக்குள்ளே முக்கிறப்ப அந்த பொருள் எவ்வளோ தண்ணியை வெளியேற்றுதோ அந்த தண்ணியோட வால்யூம் தான் இந்த பொருளோட வால்யூம். ஸோ இர்ரெகுலர் ஷேப்க்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அந்த பொருளை தண்ணிக்குள்ளே முக்கி எவ்வளோ தண்ணி அந்த பொருள் வெளியேற்றுதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு வாளி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மேலே வரைக்கும் தண்ணி நிறைச்சி வச்சுட்டு அதில் ராஜா வந்து எவ்வளோ தங்கக்கட்டி கொடுத்தாரோ அந்த தங்கக்கட்டியை முக்கிறாரு. அந்த தங்கக்கட்டி கொஞ்சம் தண்ணியை வெளியேற்றுது. திருப்பி அந்த பக்கெட்டில் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அந்த கிரீடத்தை முக்கிறாரு, கலப்படம் பண்ண கிரீடத்தை. அந்த கிரீடம் கொஞ்சம் தண்ணி வெளியேற்றுது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தங்கக்கட்டியை விட கிரீடம் அதிகமான தண்ணியை வெளியேற்றிடுச்சு. கிரீடம் அப்போனா அளவில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெள்ளி மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் கிரீடம் வந்து கொடுத்த தங்கக்கட்டியை விட பெரிய அளவில் கிரீடம். இதை போய் ராஜா கிட்டேயும் சொல்லிட்டாங்க. ஸோ பொற்கொள்ளர் கலப்படம் பண்ணது உறுதியாகிடுச்சு. வதந்தி உண்மைதான். ராஜா அவருக்கு தண்டனை வழங்கினார். இதுதான் ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல். நன்றி.